என்னட்டி இது எம்பட்டு நரக வேதனையே இருக்கு. நம்ம அப்படி என்னட்டி பாவம் செஞ்சோம்? யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நாமளும் பொம்பளைகளா பிறந்து படாத பாடுபட்டு, நமக்கும் அம்பட்டும் பொம்பளை பிள்ளைகளா பிறந்து, அதுவும் நம்ம வயிற்றுல பிறந்த பாவத்துக்காக படாத பாடுபட்டு இம்பட்டு கஷ்டங்களும் பட்டு, அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள எத்தனை எத்தனை பொம்பளை பிள்ளைகள் பத்தியா? இதுங்க பிறக்கும்போது நமக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கு அம்பட்டு சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப ஏண்டா பிறந்ததுங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு இருக்கு. ஏன்னா நமக்கும் வாழ தெரியாம அதுங்களையும் வாழ வைக்க வழி தெரியாம மொழி பதுங்கி போய் இப்படிலாம் நினைக்கிற அளவுக்கு அந்த ஆண்டவன் நம்ம நிலைமைய வச்சிருக்கானே. நம்ம எதிரிக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை வரவே கூடாது. பெத்த பிள்ளைங்களை வளர்க்க துப்பு இல்லாம ஆண்டவன் ஏன்னா கண்ணை திறந்து பார்க்க மாட்டானோ தெரியல. அலாரட்டி ஒத்த பிள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்க வக்கு இல்லாம கிடக்கும் பாத்தியா? இந்த பிள்ளை இதை எம்பட்டு நம்பிச்சு கண்டிப்பா நம்ம அம்மா ஏதாவது வகையில பணம் ஏற்பாடு பண்ணி தருவா, படிக்க வைப்பான்ட்டு. ஒருவேளை நம்ம அம்மால ஏதாவது கேட்டு அவ மனசு சங்கடப்படுமே நினைச்சிட்டு தான் இந்த பிள்ளை இப்படி நடிச்சிட்டு கிடக்காளோ. நம்ம பழப்பதான் நாரி போயிடுச்சு. நம்ம பெற்றதுங்களாவது நல்லா இருக்கணும்னு எம்பட்டு சிரமப்பட்டு இந்த கஷ்டத்துலயும் என்ன பாடுபாட்டு வளர்த்து வச்சிருக்கோம். கைக்கிலேயே பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தோம். கடைசியில நம்ம பிள்ளை நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா? வீட்டுக்குள்ள நம்ம கூடயே குத்தச்சிருக்கும் போல இருக்கு. அதுவும் காலேஜுக்கு போகும், நல்ல படிப்பு படிக்கும், நல்ல பெரிய நிலைமைக்கு வரும், நல்ல வேலைக்கு போகும், கை நிறைய சம்பாதிக்கும், அது சொந்த கால நிக்கணும். நான் எம்பட்டு பெரிய பெரிய கனவுலாம் கண்டு வச்சிருக்கேன் தெரியுமா? நானும் தாண்டி பெரிய மனக்கோட்டையே கட்டி வச்சிருக்கேன் இந்த பிள்ளைகளை நம்பி. நாம அன்றாடம் கழிச்சுங்க மாதிரி சோத்துக்கே வழி இல்லாம திண்டாடிட்டு கிடக்கோமா? எங்கிட்ட எங்களுக்கு நகை நட்டுலாம் சேர்த்து சீர்சனத்தெல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு வைக்க அதுக்கு வழி இல்லாம போன உடனே தான் சரி பொம்பளை பிள்ளைங்கள நல்லா படிக்க வைப்போம், அதுங்க சொந்த கால என்ன அதுங்க வாழ்க்கை அதுங்க பாத்துக்கிடும், அதுங்களுக்கு தேவையானது இதுங்க சம்பாதிச்சுக்கிடுன்னு பார்த்தா இங்க படிக்க போகாம வீட்டுக்குள்ளேயே கடந்து முட்டை விட்டுட்டு கிடப்பாங்க போல இருக்கு. அதான் அப்பமே அவைய சொன்னாங்க, வேலைக்காரி பொண்ணு என்னைக்குமே வேலைக்காரி தான். ஆனா என் புத்திக்கு தான் அது எட்டாம போயிடுச்சு. இப்ப புரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது என் தப்பு தானே. ஏன்டி இப்படி மனசு வெறுத்து போய் பேசியா? அந்த பொம்பளைக்கு தான் அறிவு இல்லைன்னா நீயும் மாட்டி அதையே நினைச்சிட்டு கிடப்ப. தூக்கி தூர வீசி எறிஞ்சிட்டு வாட்டி நமக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். இல்ல ஒண்ணுமே இல்ல, என்னமே எதுவுமே இல்லை. நம்மளோட ஆசைகள்லாம் மண்ணோட மண்ணா பொடிச்சிடணும் போல இருக்கு. முந்தையாச்சும் கையில ஏதாவது கொஞ்சமாச்சும் ரூபா இருக்கும், ஆனா இப்ப எதுவுமே இல்ல. போன மாசம் தான் இந்த சின்ன குட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டா. அவளுக்கு பாடு எடுக்கிறதுக்குள்ள நம்ம தான் படாத பாடு பட்டு விட்டோம். வீட்டுக்குள்ள அஞ்சரை பெட்டி அந்த டப்பா இந்த டப்பான்னு 50 டப்பாவை உருட்டி பரட்டி அதுக்குள்ள இருக்க ரூபா 50 தொலாவி எடுத்து பத்தாதுக்கு நம்ம கையில கடந்த 5 10 ரூபாயும் ஒன்னா பரட்டி 50 கையிருப்பு மொத்தமா கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டு ஒரு வழியா அந்த பிள்ளைய காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து நல்லபடியா சேர்த்துட்டோம். அது ஒண்ணு தாண்டி நமக்கு நடந்த ஒரே நல்லது. செஞ்சதை என்னைக்கும் சொல்லி கட்டப்படாதான். ஆனா என்ன பண்றது, மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பிள்ளைய பார்த்தா ஒரு பிள்ளைய பார்க்க முடியாம போகுது. அந்த வேதனை தாங்காம தாண்டி மனம் புலம்பிட்டு நிக்க என்னமா கையில ஒத்த ரூபாய் சல்லி காசு கூட இல்லையேட்டி. எப்படி இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? ஆனா ஆனா அத்தை மனசு வச்ச நமக்கு நல்லது நடக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம மாமியாட்ட ஒரு செயின் கிடக்கல, அது விளையாடுறியா நீனு? அது அம்மா நினைப்பா அவைய பத்திரப்படுத்தி வச்சிருக்கதே. அவளுக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து அது ஒண்ணு தாண்டி, அதுலயும் கைய வைக்கிறேன்னு பாக்குறியா? இல்ல, நாம அந்த செயினை வேணா கேட்டு பாப்போமா? சும்மா மூலையில ட்ரங்கு பெட்டிக்குள்ள தூங்கி கிடக்கிறதுக்கு அடகு கடையிலாவது கிடக்கட்டுமே. நாம என்ன அந்த செயினை விற்கியா போறோம்? அடகு கடையில கொடுத்து பணத்தை பரட்டி இந்த பிள்ளைக்கு காலேஜ்ல கட்டி படிக்க வச்சு அதுக்கு பிறகு இதுங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுலாம் நம்ம கையில தானே தரப்போதுவே. அப்ப அதை மீட்டு நம்ம அத்தை கிட்ட கொடுத்துடலாம்ல. நம்ம ஆசைக்கு அது ரொம்ப தப்புட்டி. அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என் சொத்து அம்பட்டும் என் பேத்தி மாறுவலுக்கு தானே. அதை நான் சாவசில் என்ன தூக்கிட்டா போக போகிறேன். இப்போ உள்ள தூக்கி வச்சு என்ன கூப்பனியாக குடிக்க போகிறேன். இந்த வயதான காலத்தில் நான் என்ன போட்டு வீதியா உலா வந்து அழகாக பார்க்க போகிறேன். கிறுக்கி உலா இவளுக்கு உதவாத அந்த செயின் இருந்தா என்ன போனா என்னட்டி. பேசாமல் அதை அடமான வைங்க. ஒரு வேளை ரூபா காணாட்டு வித்துருங்கட்டி. ஏட்டிக்கலாம் காசு பணம் சொத்து நகை நட்டு ஆஸ்தி அந்தஸ்து அது இது
அலைஞ்சு திரிஞ்சு அம்புட்டு சொத்து சேர்த்தோம், ட்ரங்கு பட்டு நிறைய பணத்தை முடக்கி வச்சோம். சாவசில் அதெல்லாம் என்ன கொண்டுட்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? நம்மளை குளிக்கல முக்கும்போது நம்ம இடுப்பில் கட்டியிருக்க அந்த அருணா கொடியை கூட அறுத்துட்டு நம்ம உடுத்திருக்க அந்த ஒரு உடுப்பு மட்டும் தாண்டி நமக்கு சொந்தமாகும். அதோட தாண்டி அந்த மண்ணுக்குள்ளே புதைப்பாவ. ஒவ்வொருத்தைகளாக வந்து பறக்கும் போதும் நான் என் அம்மா தான் வந்து பறக்கிறதா நினச்சிருக்கேன். இவளுக்கு அம்புட்டு பேரும் என் அம்மாவோட மறு உருவண்டி. அம்மாவே என் கூட பிறந்து என் கூடயே இருக்கும்போது அவங்க தந்த செயின் மட்டும் எதுக்குடி? நான் என்ன மூலில் வச்சு பூஜை பண்ணுறதுக்கா இல்லை கூப் பண்ணி குடிக்கிறதுக்கா? என் பேத்திகளுக்கு உதவட்டுமேடி. என் அம்மாவுக்கு தானே நான் திருப்பி கொடுக்க போகிறேன், வேற யாருக்குமா கொடுக்க போகிறேன்? எனக்கும் காலையிலேருந்து இந்த யோசனை ஓடிச்சு பார்த்துக்க. நான் தச்சல ட்ரங்க் பட்டியை திறந்து பார்த்தேன். அப்போ செயினை பார்த்ததும் நானும் நினச்சேன் இதை வச்சு நம்ம பிள்ளைய படிக்க வைக்கலான்னு. ஆனால் அதுக்கடையில் இவ பீதியை கலப்புனதும் சரி முதல்ல இந்த பிள்ளையை எழுப்பி விடுவோம், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோன்னு நான் பொறுத்திருந்தேன் பார்த்துக்க. ஏன்படி தூர தள்ளி போட்டி கிறுக்கி இதுதான் சாக்குன்னு பிள்ளை முடியல அப்படியே வந்து சுண்டு கிடக்கா பாரு. ஐயோ என் பேத்தி இப்படி பார்க்கறதுக்கு என்னால் சகிச்சிக்க முடியல. எம்பிட்டு நாளா இவ அழகா தான் கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். முறையா இவன் முகம் இப்படி சுருங்கி வாடி வதங்கி என்னால் என் கண்ணு கொண்டு பார்க்க முடியலையே. எந்த காத்து கருப்பாண்டி இருந்தாலும் சரி, இவளுக்கு பிடிச்ச எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னோட அம்பட்டும் சரியா போட்டும். இது என் கொலசாமி கருப்பண்ணசாமி என்னைக்குமே இவளுக்கு துணையா நிற்கும். அடியே உன் குலதெய்வம் எதுடி? இவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல குழந்தை அந்த சகலமலை சாமி கோயிலுக்கு தான் கூட்டு போன ஞாபகம் இருக்கத்த. அங்கதான் போய் பொங்கல்லாம் வச்சுட்டு வந்தல்ல. உன் குலசாமியும் உன் கூட என்னைக்கும் துணையா இருக்கண்டி. அந்த சடலமாட அருள் உனக்கு என்னைக்குமே நிரந்தரமா இருக்கட்டும்டி. அது வந்து உன்னை காக்கட்டும் டி. என் செல்ல பேத்தி, என் 2வது பேத்தி, நீ என்னைக்கா இருந்தாலும் சரிம்மா நல்லா இருக்கணும். இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் உனக்கு என்னென்னைக்கு உண்டு. மறுபடியும் முத்தம்மா பாட்டி. தம்பி பிஸியா இருக்கியோ? ஃபோன் பேசுறியோ? சரி அப்ப நான் போயிட்டு பர வாரேன். இல்லப்பா, நீ ஃபோன் பேசிட்டு இருக்கிற பார்த்தா ஏதோ ரொம்ப அவசரம் போல இருக்கு. வந்த நேரத்துலேருந்து ஃபோன் தான் பேசிட்டு இருக்கேன். சரி நான் எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்க போறேன். நாம தான் எப்ப நடந்து பேசிக்கலாம்ல. ஏதோ அவசரம் போல இருக்கு உனக்கு. சொல்லு தம்பி. உன்னை ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன்னா அதான் சந்தோஷத்தில் ஆசையாக வந்து பாசமாக உன் மேலே கை வச்சேன். உனக்கு அது பிடிக்கல போல இருக்கு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நீ என் தம்பி தானே. நீர் அடிச்சு என்னைக்கா இருந்தாலும் நீர் விளக்கிடுமா என்ன? நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். மூடிக்கிட்டு லைன்லயே வெயிட் பண்ணு. என்ன? ஒன்னும் இல்லப்பா தம்பி. இவ ஒருத்தி ஆவுனா தம்பி தங்க கம்பின்னுட்டு சொல்லு. என்னென்ன ஆசையா ஒரு வார்த்தை கேட்கறானா பாரு. அதட்டான் கடந்து. நான் பெரியவளா இல்ல அவன் பெரியவனா? வயசு வித்தியாசம் கூட பார்க்க மாட்டேங்கிறான். என்ன பண்றது? எல்லாத்துக்கும் நம்ம தான் இறங்கி போக வேண்டியதா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் நாம பொண்ணை பெத்தவளாச்சே. இல்லப்பா நீ வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டேன். ஏதாவது சாப்பிடுறியா? கொண்டு வரவா? ஜூஸ், காஃபி, டீ, பால் ஏதாவது வேணுமா? வேண்டாம். இல்ல உனக்கு பசிக்கும்ல, நீ காலையில சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டுருப்ப. கிளம்பும்போது சீக்கிரம் சாப்பிடுன்னு எனக்கு தெரியும். அதான் நீ என்னன்னு சொல்லு. நான் இப்படி கடுகடுன்னு பேசுறேன். சரி நான் இல்லை நீ இது பேசுகிறதே பெரிய விஷயந்தான். இருந்தாலும் கொஞ்சம் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் அப்படின்னு பெரிய பொல்லாத தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. சரி வந்த இடத்துல எதுவும் பேசிக்க வேணாம் தான் நானும் எதுவும் சொல்லலை. நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப வருஷம் ஆச்சு. உனக்கு எனக்கு என் மேலே அக்கா மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு தெரியுது. உனக்காகட்டும் இல்லை அம்மாவாகட்டும் ஏதோ என் மேலே பெரிய கோபம் வச்சுருக்கீங்க. ஆனால் நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் எனக்கு புரியல. நான் எல்லாருக்குமே நான் நல்லது மட்டும்தான் நினைப்பேன். எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச நல்லதான் செய்வேன். என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். ஆனால் என் வாழ்க்கை பெத்த தாய் இருந்தும் கூட வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க. கூட பிறந்த தம்பி உனக்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரியுது அக்கான்னு நமக்கு ஒருத்தி இருக்கான்னு. இங்கே இந்த சும்மா வளவலா கொலக்கொலான்லாம் பேசிகிட்டு இருக்காத. என்ன விஷயமோ அதை மட்டும் நறுக்குன்னு சொல்லிட்டு போறியா? சரி நீ இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம்தான். அதுக்கு இல்லை அது அஞ்சலி ஃபோன் பண்ணா. அவள் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போயிருக்காள். அதனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்களாம். எல்லாரோட கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வரமான்னு சொன்னா. ஏன் அதை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? அப்பா அவள் உனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணியிருக்கா. ஏன்னா அவளுக்கு மாமங்காரன் தான் முக்கியம். அவளுக்கு நீ தான் எல்லாம். நீ தான் அவளுக்கு எப்பவுமே பெருசு. நான் என்னைக்குமே அவளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லை. உனக்கு தான் ஃபோன் அடிச்சிருக்கா பார்த்துக்க. ஆனால் உன் ஃபோன் எடுக்கலன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதான் அவள் ஃபோன் பண்ணாலாம் இல்லை நீ ஃபோன் பண்ணி கேட்டியா எப்போ வருவேன்னு? அது நான் தான் கேட்டேன். வயசு பிள்ளையாச்சே போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளே காங்கலையேன்னு. அறிவு கிட்டவல எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதா? என் பொண்ணுக்கு தான் நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அவ மட்டும் தனியா போயிருந்தா நீ கேட்டுக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா போயிருக்கிறது இவன் பாதுகாப்புல தானே. அப்புறம் நீ சந்தேகப்பட்ட மாதிரி ஆகாதா? ஏற்கனவே அவன் ஏதோ கோவத்துல இருக்கா. நீ இப்பதானே புலம்பிட்டு இருந்த. பழைய அவன் கோவத்தை தூண்டி விடுற மாதிரி நீ பேசிட்டு இருந்தா எப்படி?
ஓ சரிங்கம்மா. ஐயோ தம்பி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா, மனசுலயே வச்சுக்கிடாத. நான் யதார்த்தமா தான் பேசுனேன். அதுல இவ்வளவு வில்லங்க இருக்குன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. இதுலலாம் உன் மூளை வேலை செய்யாது. என்ன தெரியலப்பா, காலையில இருந்து அம்மா சொல்ற மாதிரி மூளையே வேலை செய்யல. என் தம்பி என் கூட, அதுவும் என் வீட்டுல என் கூட என் பக்கத்துலயே இருக்கிறான்றதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷத்தை துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. ஆட்டு தர பொத்துக்க போகுது. கிடக்காவ எப்பவுமே என்ன ஓட்டுறதா அவளுக்கு வேலையே. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கனவு மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல. அதிசயம் ஆனால் உண்மை. நான் எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. ஏன் தெரியுமா, நீ எப்படியா இருந்தாலும் என்னைய பார்க்க வருவேன்னு. இவ வேலை கேட்க மாட்டா, வாயை கொடுத்து அடி வாங்க போறா. இல்ல இல்ல இல்ல, எங்க வீட்டுக்கு வருவேன்னு. ஏன்னா அஞ்சலி நீ தூக்கி வளர்த்த பிள்ளையாச்சே, உன்னால எப்படி அவளை பார்க்காம இருக்க முடியும்? இல்ல அவ நினைப்புதான் உனக்கு எப்படி வராம இருக்கும்? எப்படியா இருந்தாலும் பாசம் உன்னை இங்க இழுத்துட்டு வந்துடும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம் லேசா எட்டி பார்த்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இங்க நீ காலத்துக்கும் வராம போயிருவியோ, என்ன ஒதுக்கி வச்சிருவியோன்னு. இப்ப என்ன வேணும்னு கேட்டேன். ஏய் கிக்கி அம்மா, மரியாதையை பொத்திக்கிட்டு இங்க ஓடி வந்துரு. என்னடா மாப்பிள்ள, உங்க அக்காளுக்கு ரொம்ப மந்திரிச்சிட்ட போல இருக்கு. வாயை வச்சுட்டு சும்மாயே இருக்க மாட்டேங்கிறா. இவளை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே. இருந்தாலும் அவ முகத்தை பார்த்தாலே எரிச்சலும் கோவமா வருது. சரி சரி, கொந்தளிக்காத, கூல் டவுன். என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டா. வழக்கம் போல உன் ஆள் கூட டூயட் பாட வேண்டியது தானே. என்ன முகம் பூரா பல்லா தெரியுமா ஈனு. அப்புறம் பேசுறேன். அடே பல்ல உடச்சு விடுவோம் பாத்துக்க. சொல்லுடா மச்சான். என்ன மாப்பு, எனக்கு ஆப்பு தயார் பண்ணிட்ட போல இருக்கு. இங்க என் ஆள் கூட தான் டூயட் பாடக்கூடாதுன்னு தடா போட்டுட்டியே. ஐயா சாமி, உங்க வம்புக்கே நான் வரல. நான் சொல்ல வந்த சங்கதியை மட்டும் காதுல போட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்க டூயட்னா பாடுங்க, குடும்பம் நடத்துங்க, அது உங்க விருப்பம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. மாப்பிள்ள ஆளை தூக்கியாச்சு. எங்க எப்போ? நீ போட்டோ அனுப்புற அடுத்த செகண்ட் சொடுக்கு போட்ட நேரத்துல கையும் களவுமா பிடிச்சாச்சு மாப்பிள்ளைய. பாரு. ஏன்டா மாப்பிள்ள, நீ கிழிச்ச கோட்டை என்னைக்குன்னா நான் தாண்டி இருக்கானா? எப்பா சாமி, இந்த மாச சேலரி கூட கொஞ்சம் போட்டு விடுறேன், அதுவும் சீக்கிரமாவே. சே 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 சே, என்னன்னா பணத்துக்கு அலைஞ்சிட்டு கிடக்குறேன் நான் நினைச்சேன். பாசத்துக்கு கட்டுப்பட்டவையா நானு. சரி, பயபுல எங்க இருந்தாப்ல? வேற எங்க, கீப்பு வீட்டுலதான். எது? அவருக்கு ஒரு பொண்டாட்டி பத்தாதான். அங்க வச்சுதான் ஐயா கும்மால போட்டுட்டு கிடந்தாரு. ஸ்கெட்ச் போட்டுட்டோம்ல, ஐயாவை ஸ்பாட்ல வச்சு கையும் களவுமா அமுக்கிட்டோம். ஏய், என்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க? ஏன் தடையமே இல்லாம அழிக்கணும்னு பார்த்தா நீங்க என்ன பொண்டாட்டி எதிரில், அதுவும் ரெண்டாவது பொண்டாட்டிக்கு எதிரில் தூக்கி இருக்கீங்க. குய்யோ முய்யோன்னு அடிச்சிட்டு பறத்தாலே ஓடி வந்திருப்பாளே. வருவா. அவ வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்தாலாம் கேஸ் கேஸ்ன்னு நம்மளால அலைய முடியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்குமா அலையிறதா நம்ம வேலை? யாரையா இவன்? அந்த மாதிரி அந்த பொம்பளையால எந்த பிரச்சனையுமே பண்ண முடியாது. அதுக்கு சான்ஸே இல்லடா மாப்பிள்ள. முதல்ல அவ வெளியில தலையை நீட்டினால்னா நீ யாருன்ற கேள்விதான் வரும். அதனால கன்ஃபார்மா சொல்றேன், அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவும் முடியாது, கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது. வீட்டுக்குள்ள மட்டும் தான் அழுது பரண்டுட்டு உருண்டுட்டு கிடக்க முடியும். அப்பா, அவ ஒருவேளை அதையும் தாண்டி வெளியில வந்தால் வை, அவ தலைதான் மண்ணுல உருள்றது உறுதி. ஏன்னா இவனோட பொண்டாட்டி இருக்கா பாத்தியா, அவ கூட பிறந்த அம்புட்டு அண்ணன் தம்பிகளும் ரொம்ப பாசக்கார பயிர்வ. ஆக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ற? ஆமாங்கிறேன். சார் எங்க இருக்காரு இப்போ? நம்ம கஸ்டடியில. ஏதாவது வாயை திறந்தாரா? ஆமா ஆமா, 2 கோட்டரு ஒரு பிரியாணி பார்சல் உள்ள போயிருக்கு. அடே மடையா, நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? அது எப்படி தப்பு பண்ணவ லேஸ்ல வாயை திறப்பானா? நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சாதிச்சுட்டு தான் கிடக்கான் பயவுல. கவனிச்சியா எப்படி? நல்ல ஸ்பெஷலா தான் கவனிச்சிருக்கு. வாயிலே நாலு போட்டியா? எல்லாம் முடிச்சாச்சு. எங்க வாயே திறக்க மாட்டான். கல்லுலி மங்க கிடக்கா அழுத்தமா பிடிவாத காரணா இருக்கான்பா. எனக்கு தெரிஞ்சு நீ வந்தாதான் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். ஏன் என் தலையீடு இல்லாம உன்னால முடிக்க முடியாதா? நோவே. எனக்கு இப்ப வர முடியாதே. நானும் இங்க ஒரு டைட்டான ஷெட்யூல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். சரி கவலைப்படாத, நீ வர்ற வரைக்கும் நான் பாத்துக்கிடுறேன். எனக்கு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்லல்ல? இது வரைக்கும் இல்ல. இருக்கத பார்த்தா ஏதோ இருக்கும் போல இருக்க. இல்ல, உடனே வீட்டுக்கு போனோம். ஏன்? என்னப்பா நீ மட்டும் ஒரு ஃபிகர் உசார் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் சைட் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இன்னொன்னு உன் பக்கம் வந்து நிக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அடே அடே, அஞ்சலி என் குழந்தைடா. ஆமா ஆமா, இப்படி சொன்னவங்க தான் பல பேரு முதல்ல தாலி கட்டிட்டு தூக்கிட்டு வந்துருவானுவ. சரி, அஞ்சலி மேல எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்ல. நமக்கு என்னைக்குமே ஒரே ஆள், நம்ம ஆள் தமேதி மட்டும்தான். சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா. நீ உன்னோட ஸ்பெஷல் கவனிப்பு நடந்தா மட்டும்தான் அவன் ஏதாவது வாயை திறப்பான் போல இருக்கு. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ வேற அந்த பேரை சொன்னியா? என்னது? அது இந்த மென்னு முழுங்காத. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? ஏடா மாப்பிள்ள,
உன்கிட்ட சொல்றதுக்கு தான் ஒரு யோசனையா இருக்கு. நீ கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோ. சொல்லுப்பா, பீடிகளாம் ரொம்ப பலமா இருக்கு. அவன் பர்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல தமயந்தி போட்டோ இருந்துச்சு. என்ன உளர்ற? பத்தியா கோவப்படாத, நான் சொல்லிட்டு தானே சொன்னேன். இல்ல, நான் கோவப்படல. நீ புரியுற மாதிரி சொல்லு. எல்லாம் தெரியுமா உனக்கு? அந்த பிள்ளை ஏன் ஊர்க்காரி தானே, எனக்கு அந்த பிள்ளைய தெரியாதா? இத கேக்கல. உண்மையிலே அவன் பர்ஸ்ல இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இப்ப புரியுதா என் அவசரம் என்னன்னு? இதுக்காக தான் சொல்றேன், நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா. ஐயா அம்மா வரவு போல இருக்கு. முத்து, சொல்லுடா மாப்ள. அம்மா வராங்க, அதனால போனை கட் பண்றேன். கொஞ்சம் பொறுத்து கூப்பிடவா? எங்கேயும் போயிட மாட்டல்ல? இல்ல நான் உட்காந்த இடத்துலயே தான் உட்காந்துருக்கேன். தமயந்தி போட்டோ அது எப்படி அவன் பர்ஸ்ல? இங்க பாரு, அங்க ஏதாவது அவசர வேலை இருந்தா அதை முடிச்சிட்டு வா. நான் இவனை பத்திரமா பாத்துக்கிறேன். உனக்கு எந்த பயமும் பதட்டமும் தேவையில்லை, புரியுதா? எனக்கு நம்பிக்கை இருக்கு தமயந்தி மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு. மாப்பிள்ள வேற ரொம்ப சூடாயிட்டான்.